கையில் இருந்தும் சுகமான வாழ்க்கை கையில் இருந்தும் சிலுவையின் பாதையை தெரிந்தெடுத்தார். வெளிநாட்டு வசதிகள் அழைத்த போதும் வேதத்தின் சத்தம் அவரை அழைத்தது. பணத்தின் குரல் கேட்ட போதும் பரலோகத்தின் குரல் மேலானது. அழகான வீடுகளை விட்டார், ஆண்டவரின் வீட்டை கட்ட வந்தார். உயர்ந்த ஆசனங்களை விட்டார், உடைந்த உள்ளங்களை தேற்ற வந்தார். அவர் அந்த பாதை எளிதல்ல, அதில் முள்ளும் கண்ணீரும் இருந்தது. ஆனால் அந்த பாதையில் தேவனின் தடங்கள் இருந்தது. உணவு இல்லாத நாட்களும் வந்தது. வெறும் தண்ணீரும் புளியங்காயும் உணவானது. வயிறு வசித்த நேரங்களிலும் ஆத்தும ரட்சிப்பே நினைவானது. இரவு முழுவதும் ஜெபித்தார், கண்ணீரால் விதைகளை விதைத்தார். மனிதர்கள் மறந்த நேரத்திலும் தேவன் அவரை நினைத்திருந்தார். பெரிய சபையை தருகிறோம் என்றார்கள், பெங்களூரில் பதவி தருகிறோம் என்றார்கள், பெரிய மேடை உங்களுக்கே என்றார்கள், பெரிய பெயர் கிடைக்கும் என்றார்கள். ஆனால் அவர் இருதயம் சொன்னது தரிசனம் தர்மபுரிதான் என்று. தேவன் அழைத்த இடமே என் இடம் என்று அவர் உறுதியாக நின்றார். அதிக சம்பளத்தை நாடவில்லை, அபிஷேகத்தை நாடினார். மனித பாராட்டை தேடவில்லை, மறைவான தேவ கிருபையை தேடினார். சிறிய ஜெப கூட்டமாக தொடங்கியது, இன்று சாட்சியான சபையாக நிற்கிறது. கண்ணீரில் விதைத்த ஊழியம் இன்று ஆனந்த அறுவடையாகியுள்ளது. 39 வருடங்கள் கடந்தாலும் அந்த முதல் ஜெபத்தின் நெருப்பு அணையவில்லை. அந்த முதல் விசுவாசத்தின் சத்தம் இன்றும் நம் சபையில் ஒலிக்கிறது. இந்த சபை சுவர்களால் கட்டப்படவில்லை, ஒரு ஊழியக்காரரின் தியாகத்தால் கட்டப்பட்டது. இந்த மேடை கற்களால் உயரவில்லை, ஒரு மனிதனின் முழங்கால் ஜெபத்தால் உயர்ந்தது. தண்ணீரும் புளியங்காயும் சாப்பிட்ட நாட்கள் இன்று சாட்சிகளாக மாறியுள்ளது. கண்ணீரின் விதைகள் இன்று ஆசீர்வாத மரங்களாகியுள்ளது. தேவன் அழைத்த மனிதன் தோற்கவில்லை, தரிசனத்தோடு நடந்தவன் சோர்வடையவில்லை. கர்த்தர் ஆரம்பித்த ஊழியம் இன்று மகிமையாய் நிற்கிறது. இந்த 39வது ஆண்டு விழாவில் ஒரு சபையை மட்டும் நாம் பார்க்கவில்லை, ஒரு மனிதனின் அர்ப்பணிப்பை பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தின் தியாகத்தை பார்க்கிறோம். தேவன் கொடுத்த தரிசனம் இன்னும் இந்த மண்ணில் எரிகிறது. அந்த ஜெபத்தின் நறுமணம் இன்னும் இந்த சபையில் நிறைந்திருக்கிறது.